He's a great man. தமிழ் என்ற நமது மொழியின் பெயர் முருகனின் மத்திய கிழக்கு பகுதி பெயராகிய தமுஸ் என்பதிலிருந்தே தோன்றியது. முதுசித்து என்பது துமுசித்து என்று தெரிந்து அந்த துமுசித்து என்பதே தமுஸ் என்றானது. தமிழ் என்ற நமது மொழியின் பெயர் இரண்டாம் தமிழ்ச்சங்க முருகனை கொண்டு உண்டான பெயர்தான். மொழிக்கும் வாழ்வியலுக்கும் முருகனின் பொதுவான பங்களிப்புகள் அவ்வளவு விசாலமானது. உலகெங்கும் முருகனுக்கு பட்ட பெயர்கள் உண்டு. அவையாவன தாகன், ஜார்ஜ், டிராகன், அல்கிதிர், பால், பேல், துமுசித், தமுஸ், தாவித், மர்துக், தியாமத், அம்மன், அமுன், ரோங்கோ, சியஸ், தியான்சிஸ், தௌசிமெலக் ஆகியவை. வானத்தின் 7 கோள்கள் முருகன் காலத்திற்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முருகன் அதில் சில கோள்களை கண்டவராகவும் இருக்கலாம். இரண்டாவது வாய்ப்புக்கே சாத்தியமுள்ளதாக கருதுகிறேன். அதனால் தானோ என்னவோ முருகன் 7 என்ற எண்ணோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவராக உள்ளார். குமரிக்கண்டத்தில் ஆயர்குல தலைவனாக இருந்த முருகனை புல்லாங்குடலை கொண்டு ஏழிசையை கண்டிருக்க வேண்டும். அதற்கு முன்பு வகுக்கப்பட்ட சுரங்கள் குறைவாக இருந்திருக்கும். தவிலையும் நாதசுரத்தையும் கண்டுபிடித்தவர் முருகன்தான். தவிலையும் நாதசுரத்தையும் தானே கோயில் மேளம் என்கிறோம். கோயில் சார்ந்த அனைத்து பண்பாடுகளும் முருகனால் உண்டானவைதானே. யா என்றால் தெற்கு, ழ என்ற ஒலி முருகன் உருவாக்கியது. தெற்கில் இருந்த குமரிக்கண்டத்திலிருந்து வந்த முருகன் உருவாக்கிய இசைக்கருவி என்பதை குறிக்க இது யா பிளஸ் இழ் யாழ் எனப்பட்டதோ. 7 சுரங்களை முருகனே உருவாக்கினார் எனும்போது யாழையும் முருகனே உருவாக்கியிருக்க வாய்ப்புள்ளது. இரும்பை கம்பியாக இழுக்கும் தொழில்நுட்பம் வந்த பிறகுதானே யாழ் வந்திருக்க முடியும். அந்த தொழில்நுட்பத்தையும் முருகனே உருவாக்கி இருக்க வாய்ப்புள்ளது. போர்க்கடவுளான முருகன் உண்மையில் அமைதிக்கான கடவுள்தான். அவர் செய்ததெல்லாம் தற்காப்பு போர்தான். விவசாய வளமையை தொடர்ந்து நிகழ்ந்த கொள்ளை கொலைகளிலிருந்து தற்காத்து கொள்ள தற்காப்பு கலைகளை வளர்த்தெடுத்தார். விவசாயம் வளர்ந்து உணவு பாதுகாப்பு ஏற்பட்டவுடன் கொல்லாமையையும் சைவ உணவு முறையையும் வலியுறுத்தி அகிம்சா மூர்த்தியானார். சவாரி கிளம்பிட்டியா? ஆமா. அப்புறம் சைதாப்பட்ட பக்கம் பயங்கரமான கலவரமா? அப்படியா? உனக்கு தான் சண்டைனாலே பிடிக்காத. எதுக்கு அந்த பக்கம் போவாத? ஐயோ, செத்தால அந்த பக்கம் போக மாட்டேன். ஏன் திருப்பிட்டீங்க? சண்டையில பயமா? சரியில்லைங்க, ரொம்ப தப்புங்க. சிவனின் வரலாற்றை தக்க வைக்க உருவ வழிபாட்டையும் கோயில் வழிபாட்டையும் முதலாக தொடங்கினார்.
குமரிக்கண்ட அழிவின் போது முருகன் பெருந்திரளான பலதரப்பட்ட மக்களை நீர்மூழ்கியிலிருந்து காத்து அவர்களோடு தென்னிலங்கையில் குடியேறினார். மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய விவசாய தொழில்நுட்பத்தை கண்டார். அவர் குமரி கண்ட கலைகளை காக்க மக்கட்தொகை பெருக்கத்தை ஊக்குவித்து அதற்கான வழிகளைச் சொன்னதால் அவர் கருவளத்திற்கான கடவுளாக அறியப்படுகிறார். ஆணின் விந்தறிவின் வடிவில் வேல் உருவாக்கினார். கரு வளர்ந்து குழந்தை ஆகும் படிநிலைகளைக் கண்டு சொன்னதால் இவர் சேயோன் எனப்பட்டார். அதனால் அவரை அவர் காலத்திற்கு பிறகு குழந்தையாகவும் வழிபட்டனர். ஏழாம் மாத கர்ப்பிணி பெண்களுக்கு காப்பு வளை எனும் வளைகாப்பு நிகழ்த்தி வளரும் கருவின் சுகத்திற்கும் சுகப்பிரசவத்திற்கும் வழிவகை செய்தார். நீரூழிக்கு பிறகு முருகன் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர் என்று ஏற்கனவே கண்டோமல்லவா? முதலாம் தமிழ்ச்சங்க சித்திர எழுத்துக்களுக்கு பதிலாக அடுத்த கட்ட வளர்ச்சியாக அசையெழுத்து என்ற இன்று சிந்துவெளி எழுத்துக்களாக அறியப்படும் புதிய வகை எழுத்துக்களை முருகன் உருவாக்கினார் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். அடுத்து மலை குன்றுகளில் தங்கி தவம் செய்து கடவுளாகும் வாய்ப்பு பெண்களுக்கு இல்லையாதலால் கடவுளரெல்லாம் ஆண்களாகவே இருந்தனர். இது பெண்களின் நிலையை காலப்போக்கில் தாழ்த்திவிடும் என்பதாலும் அது சமூக அழிவிற்கு வழிவகுக்கும் என்பதாலும் பெண் தெய்வங்களை உருவாக்கினார். அந்த பெண் தெய்வங்களையும் கோளுக்கு 1 என்ற விதத்தில் 7 என்ற எண்ணிக்கையில் உருவாக்கினார். அவற்றை 7 மாதாக்கள் என்றார். அதுவே இன்று சப்த மாதா எனப்படுகின்றது. அந்த சப்த மாதாக்களில் ஒவ்வொன்றின் தனிச்சிறப்புகளையும் வகுக்க வேண்டுமல்லவா? முருகன் மனித வாழ்க்கையை 7 படிநிலைகள் கொண்டதாக பகுத்தார். அவற்றின் ஒவ்வொரு படிநிலைக்குமான அடையாள தெய்வமாக அந்த 7 தெய்வங்களை வடிவமைத்தார். ஒவ்வொரு படிநிலைக்குமான பருவகாலத்தை வியாழன் சூரியனை சுற்ற எடுத்துக்கொள்ளும் 12 ஆண்டுகளையே அளவையாக கொண்டார். இதன்படி 7 பருவங்களையும் வாழும் மனிதனின் வாழ்நாள் 84 ஆண்டுகள். ஏறத்தாழ இதுவே சராசரி மனிதனின் வாழ்நாளும் கூட. அந்த 7 தெய்வங்களின் தனிச்சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பிறப்பிலிருந்து 12 வயது வரையுள்ள முதல் பருவத்தை கருத்த நிறத்தாலும் காளி எனும் தெய்வத்தாலும் குறித்தார். கருவறையிலிருந்து வெளிவந்த குழந்தை ஏதுமறியாத அஞ்ஞான நிலையை குறிக்குமாதலால் இந்த பருவத்திற்கு கருத்த நிறத்தையும் அந்த நிறம் குறிக்கும் காளியையும் அடையாள தெய்வமாக்கினார்.
போர் என்பதே மக்களின் அஞ்ஞானத்தின் வெளிப்பாடுதான். அந்த வகையில் போர்க்கடவுளான காளி இந்த நிலைக்கான பொருத்தமான தெய்வமாகிறாள். இந்த தெய்வம் குமரி கண்டத்திலேயே அறியப்பட்டவள்தான். இந்த பருவத்தில் பெண் பேதை என்றும் ஆண் பாலகன் என்றும் அழைக்கப்படுவர். ஆக இந்த பருவத்திற்கான தெய்வம் காளி, நிறம் கருப்பு, கோள் சனி, கருதுகோள் பேதமை எனும் அறியாமை. வாழ்க்கையின் அடுத்த படிநிலையான 13 24 வயது வரையான 2ஆம் பருவத்தை நீல நிறத்தாலும் நீலாம்பிகை என்ற புதிய தெய்வத்தாலும் குறித்தார். இந்த பருவத்தில்தான் குழந்தைகள் ஆண் பெண் என்ற பாலின வளர்ச்சியை, அதாவது செக்ஷுவல் டெவலப்மெண்ட் அடைகின்றனர். இந்த பாலினங்களுக்கிடையேயான ஈர்ப்புதான் காதலாக உருக்கொள்கிறது. 7 கோள்களில் காதலோடு தொடர்புடைய கோள் என்பது நிலவுதான். காதலர்கள் கூடி மகிழ்வதை தேனிலவு என்றுதானே சொல்கின்றோம். நிலவின் ஒளி வெண்மை அல்ல, அது நீலம் தோய்ந்த வெண்மை. வெள்ளை ஒளியின் அடர்த்தி குறையும் போது நமது கண்கள் நீல வண்ணத்தை மிகைத்தும் சிவப்பு வண்ணத்தை குறைத்தும் உணரும் என்ற புர்கிஞ்சே விளைவுதான் நில ஒளி நீலம் தோய்ந்திருப்பதற்கான காரணம். அதனால்தான் நிலவின் அடையாள நிறமாக நீல நிறத்தை குறித்தார் முருகன். ஆக பாலின வளர்ச்சியை குறிக்கும் 2ஆம் பருவத்தின் தெய்வம் நீலாம்பிகை, கோள் நிலவு, நிறம் நீலம், கருதுகோள் காதல். இந்த பருவத்தின் பெண் பெதும்பை என்றும் ஆண் விடலை என்றும் அழைக்கப்படுவர். அடுத்த படிநிலையான 25 36 வயது வரையான 3ஆம் பருவத்தை பச்சை நிறத்தாலும் ஏர்வாணி என்ற தெய்வத்தாலும் குறித்தார். இந்த பருவத்தின் பெண்ணுக்கு மங்கை என்றும் ஆணுக்கு காளை என்றும் பெயர். மங்கைக்கும் காளைக்கும் திருமணம் நிகழ்வது இந்த பருவத்தின் தொடக்கத்தில்தான். திருமணத்தின் விளைவு பிள்ளைப்பேறு. பிள்ளைப்பேறு என்பது இனப்பெருக்கம்தானே. விவசாயம் என்பதும் இனப்பெருக்கம்தானே. ஏற்கனவே விவசாயத்தை கண்ட முருகன் விவசாயத்தின் தெய்வமாக பச்சை நிற ஏர்வாணியை குறித்திருந்தார். ஆகவே இனப்பெருக்கம் நிகழும் இந்த பருவத்திற்குமான தெய்வமும் பச்சை நிற ஏர்வாணிதான். வெள்ளிக்கோள் என்பது புதிய தொடக்கத்திற்கான பிரம்ம முகூர்த்த வேலையை குறிப்பதால் புதிய உயிர்களை உருவாக்கும் பச்சை நிறத்தை குறித்த இந்த பருவத்திற்கான கோளாக வெள்ளியை குறித்தார் முருகன். இதனால்தான் ஏர்வாணி என்று அதுவரை அழைக்கப்பட்ட இந்த பச்சை நிற தெய்வம் வெள்ளி, வள்ளி என்ற இன்னுமொரு பெயரையும் பெற்றாள். ஆக 3ஆம் பருவத்திற்கான தெய்வம் வள்ளி, நிறம் பச்சை, கோள் வெள்ளி, கருதுகோள் இனப்பெருக்கம். அடுத்த படிநிலையான 37 48 வயது வரையான 4ஆம் பருவத்தை சிவப்பு நிறத்தாலும் இல்லக்குமை எனும் லட்சுமி என்ற தெய்வத்தாலும் குறித்தார். இந்த பருவத்தின் பெண்ணுக்கு மடந்தை என்றும் ஆணுக்கு மீளி என்றும் பெயர். தனது முந்தைய பருவத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகளை பேணி காக்கும் பருவம் இது. தமது பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கும், பொருளாதாரத்தை ஈட்ட கடினமாக உழைக்கும் பருவமும் இது. உழைப்பு என்றாலே சிறு சிறு காயங்களாவது ஏற்படாமல் இருக்காது. அதாவது உழைப்பு என்றாலே சிறிதளவாவது ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும். அதை குறிப்பதுதான் இந்த பருவத்திற்கான சிவப்பு நிறம். சிவந்த நிறத்தை கொண்ட செவ்வாய்தான் இந்த பருவ தெய்வம் லட்சுமிக்கான கோளும் கூட. ஆக இந்த பருவத்திற்கான தெய்வம் லட்சுமி, நிறம் சிவப்பு, கோள் செவ்வாய், கருதுகோள் என 49 60 வயது வரையான 5ஆம் பருவத்தை மஞ்சள் நிறத்தாலும் கனகவள்ளி என்ற தெய்வத்தாலும் குறித்தார். அந்த காலத்தில் பெருஞ்செல்வம் உண்டானது விவசாயத்தால் என்பதால் இவளது பெயரிலும் வள்ளி. கண்களை கொள்ளை கொள்ளும் தங்கம்தான் கனகம் என்பது. இந்த பருவத்தின் பெண்ணுக்கு அறிவை என்றும் ஆணுக்கு மரவோன் என்றும் பெயர். இதற்கு முந்தைய பருவத்தின் கடின உழைப்பின் பயனாக குடும்பத்திற்கு செல்வம் வந்து சேரும் பருவம் இதுதான். செல்வத்தின் குறியீடான தங்கத்தின் நிறம் மஞ்சள் அல்லவா? இன்னும் சொல்லப்போனால் இந்த பருவத்தின் நிறம் தங்க நிறம்தான். சூரியனை சுற்றி வரும் புதன் எனும் கோள் இந்த தெய்வத்திற்கான கோள். இந்த கோளிலிருந்து வெளிப்படும் சூரிய ஒளியின் சிதறலில்
மஞ்சள் நிறம் மிகுந்திருக்கும். ஆக இந்த பருவத்திற்கான தெய்வம் கனகவள்ளி, நிறம் மஞ்சள், கோள் புதன், கருவளத்தோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகமும் ஒழுக்கமாகவும் செல்வ வளத்தோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும். எனவே இந்த தம்பதியினர் தமது எஞ்சியுள்ள வாழ்நாளை உலக மக்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் போதிக்கும் தொண்டு செய்து கழிப்பார்கள். இந்த பருவத்திலும் அடுத்த பருவத்திலும் ஆண்களும் பெண்களும் வெண்மை நிற ஆடையையே அணிவார்கள். இந்த 6ஆம் பருவத்தின் தெய்வமான கலைவாணியின் கோள் 6ஆம் கோளான வியாழன். யாழன். யாழ் என்பது இசைக்கருவி அல்லவா? முருகனின் கலைவாணி யாழ்தான் வைத்திருந்தாள். வியாழனுக்கு பெயர் வந்த விதம் புரிகிறதா? யாழின் உயர் வடிவமான வீணையை கண்டவர் ராவணன்தான். ராவணன் காலத்திற்கு பிறகுதான் கலைவாணி வீணையோடு சித்தரிக்கப்படுகிறாள். இந்த பருவத்தின் பெண்ணுக்கு தெரிவை என்றும் ஆணுக்கு திரவோன் என்றும் பெயராம். ஆக இந்த பருவத்திற்கான தெய்வம் கலைவாணி, நிறம் வெண்மை, கோள் வியாழன், கருதுகோள் கலைகளும் ஞானமும். இறுதி படிநிலையான 73 84 வயது வரையான 7ஆம் பருவத்தை நீர் வண்ணத்தாலும் மாவெளி என்ற தெய்வத்தாலும் குறித்தார். மாவெளி என்பது இலங்கையின் வற்றாத ஜீவநதி. பிற்காலத்தில் தமிழகத்தின் காவிரி ஆற்றை கொண்டு இவள் காவிரி அம்மன் எனப்பட்டாள். காவிரி அம்மனை குறிக்கும் காவிரி எல் என்ற அந்த பெயர்தான் அப்ரஹாமிக் மதங்களில் கேப்ரியல் எனப்பட்டது. கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளாகத்தான் இந்த தெய்வம் வற்றாத ஜீவநதியான கங்கையின் பெயரால் கங்கையம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். இந்த 7ஆம் பருவத்தின் எல்லை 84 வயது என்பது ஒரு அடையாள எல்லைதான். உண்மையில் இந்த பருவத்தின் எல்லை என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்நாள் இறுதி வரை ஆகும். மனிதனின் இறுதி பருவமான இது மனிதன் சிவலோக பதவி அடையும் பருவமாகும். அதாவது மனிதன் தனது பூத உடலை துறந்து மனித கண்ணறியாத ஆன்ம உடலை பெறும் பருவம் இது. அதனால்தான் இந்த பருவம் டிரான்ஸ்பேரன்சி எனப்படும் நீர் வண்ணத்தால் குறிக்கப்படுகிறது. அதனால்தான் வற்றாத ஜீவநதி இந்த பருவத்திற்கான தெய்வமானாள். பனிக்குடத்தில் கரும்பிறப்பாக தோன்றிய மனிதன் தனது வாழ்க்கையின் இறுதியில் தனது பூத உடலை துறந்து நீர்வண்ண நிலையை எட்டிய பிறகு ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ இறுதிச் சடங்கு நிகழ்த்துவதும் இதனால்தான். மனிதன் சிவலோக பதவி அடைவதை காலமாகினார் என்றுதானே சொல்கிறோம். அந்த காலம் என்ற சிவனின் கருதுகோளுக்கான அடிப்படை என்பதே சூரியன்தானே. ஆக மனிதனின் இறுதி பருவத்தை குறித்த கங்கையம்மனுக்கான கோள் சூரியன்தான். ஆக இந்த 7ஆம் பருவமான இறுதி பருவத்தின் தெய்வம் கங்கையம்மன், நிறம் நீர்வண்ணம், கோள் சூரியன், கருதுகோள் முக்தியடைதல். மனித வாழ்க்கையின் பருவங்களை ஆளும் 7 பெண் தெய்வங்கள் உருவான வரலாறு இதுதான். முருகனுக்கு எவ்வளவு தெய்வீக ஆற்றல் உண்டோ அதே ஆற்றல் அவரால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களுக்கும் உண்டு. இந்த 7 தெய்வங்களுக்கும் 7 வெவ்வேறு தத்துவார்த்த வண்ணங்களை முருகன் கற்பித்தார் என்றும் பார்த்தோம். ஆக மனித வாழ்க்கை 7 வண்ண நிலைகளாக பகுக்கப்பட்டால் முருகன் காலத்தில் வாழ்க்கை என்ற சொல் இல்லை. எனவே அதற்கான சொல்லை அவர் உருவாக்க வேண்டும். வானவில்லை கொண்டுதான் வண்ணம் என்ற சொல் வந்தது என்று முந்தைய விழியத்தில் பார்த்தோம். வாழ்க்கை என்பது 7 வண்ணங்களால் ஆனது போலவே வானவில்லும் 7 தனித்துவமான வண்ணங்களால் ஆனதுதான். முருகனின் 7 வண்ணங்களும் வானவில்லின் 7 வண்ணங்களும் வெவ்வேறானாலும் இரண்டுமே வண்ணமயமானவை என்ற யதார்த்தத்தால் இந்த இரண்டுக்கும் தொடர்பு உண்டல்லவா? அப்படியானால் வாழ்க்கைக்கான சொல்லை வானவில்லை கொண்டு உருவாக்கலாமல்லவா? வானவில்லை குறித்த வானம் என்ற மூலச்சொல் வாளிலிருந்து வந்ததல்லவா? அதாவது கை வாளிலிருந்து. நன்றாக கவனியுங்கள், கைவாள். இந்த சொல்லை பந்தாடினால் வாழ்க்கை என்று வருமல்லவா? அதாவது வாழ்க்கை. ஆனால் இந்த சொல் அமைதியாக வாழ என்னும் நம்மை மீண்டும்
சண்டை போடும் வாளையே நினைக்கச் சொல்கிறதல்லவா? அதை தவிர்க்க வேண்டுமானால் மிகவும் மென்மைப்படுத்தப்பட்ட ஒரு புதிய லகர ஒளி, அதாவது சிறப்பு லகர ஒளியை உண்டாக்க வேண்டும். ஏற்கனவே வல்லின ல ஒளி வாளையும் மெல்லின ல ஒளி வாலையும் குறித்தன. இப்போது வாழ்க்கையை குறிக்க உண்டான சிறப்பு லகரம்தான் ழ என்ற ஒளி. இந்த மேலெண்ணத்தை தொடாமலும் உச்சரிக்க வேண்டும். இப்படி பிறந்ததுதான் ழ என்ற ஒளி. இந்த ஒளியை முருகன் புதிதாகத்தான் உருவாக்கினார். இப்போது வாழ்க்கை என்ற சொல்லை இந்த சிறப்பு லகரத்தோடு உச்சரியுங்கள். வாழ்க்கை. ஆஹா, வந்ததா வாழ்க்கைக்கான சொல்? வெண்மை நிறம் என்பது ஞானம், பொதுநலம், அமைதி மற்றும் அகிம்சையை குறிக்கும் வண்ணம். இதற்கும் மேலாக கருப்பு வண்ணம் அழுக்கை காண்பிக்காது. ஆனால் வெண்மை வண்ணம் அழுக்கை காண்பித்து விடும். ஆக கருப்பு என்பது அழுக்கை குறிக்கும் வண்ணம், வெண்மை என்பது தூய்மையை குறிக்கும் வண்ணம். ஆக அழுக்காக தோன்றி தூய்மையை நோக்கி பயணிப்பதுதான் மனிதனின் வாழ்க்கை எனப்படுகிறது. இதன்படி வாழ்க்கை என்பதின் பொருள் நமது மனதிலுள்ள அழுக்கை களைந்து தூய்மை அடைவதுதான். அதாவது வாழ்க்கையின் பயனும் தத்துவமும் தூய்மை அடைவதுதான். நமது 7 வண்ண வாழ்க்கையில் கருப்பு என்பது அழுக்கின் எல்லை. இதை தாழ்ந்த எல்லை எனலாமா? வெண்மை என்பது தூய்மையின் எல்லை. இதை உயர்ந்த எல்லை எனலாமா? ஆக உயர்ந்த எல்லை என்பதை உ பிளஸ் அத்தம் = உத்தம், அதாவது சுத்தம் என்று அழைக்கலாமல்லவா? ஆக சுத்தத்தை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை என்பது. இப்போது வாழ்க்கைக்கும் சுத்தத்திற்கும் தொடர்பு வந்த விதம் புரிகிறதா? இதில் சுற்றுப்புற சுத்தமும் அடங்கும், உள்ள சுத்தமும் அடங்கும். அதாவது உத்தமனாவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். முடிவாக ஆசீவகம் எப்பேற்பட்ட உயரிய வாழ்க்கை முறை என்பது புரிகிறதா? முருகன் யார் என்று தெரிகிறதா? சிறப்பு லகரத்தை முருகன் உருவாக்கியதால்தான் தமுஸ் என்று அழைக்கப்பட்ட முருகன் தமிழ் எனப்பட்டு அவன் வளர்த்த மொழிக்கும் தமிழ் என்ற பெயர் வந்தது. He's a great man. நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான்.